நீங்கள் வெறும் பெயர் அல்ல, வெறும் ஒரு உடலும் அல்ல. நீங்கள் ஒரு விசேஷித்த நோக்கத்துடன் தேவனால் படைக்கப்பட்ட ஜீவாத்மா. உங்கள் சரீரம் உங்கள் ஆவியையும் உங்கள் ஆத்மாவையும் பரிசுத்த ஆவியையும் தங்க வைக்கும் ஆலயம். ஐம்புலன்கள் மூலம் உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் உங்கள் பகுதி உங்கள் சரீரம்தான். உங்கள் ஆத்மாதான் உங்கள் மனம், உணர்ச்சிகள் மற்றும் தேர்வுகளை அடக்கியுள்ளது. மனம்தான் உங்கள் எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் கற்பனைகளையும் வடிவமைக்கிறது. அதுதான் முடிவுகளை எடுக்கிறது. ஆத்மாவில் உள்ள உங்கள் உணர்ச்சிகள் தான் மகிழ்ச்சி, துக்கம், கோபம் மற்றும் அன்பை அனுபவிக்க வைக்கிறது. ஆத்மாவின் தேர்வு செய்யும் திறன் தான் இருதயத்தின் விருப்பங்களையும் மனதின் லாஜிக்கல் ரீசனிங் மற்றும் நம்பிக்கைகளையும் பொறுத்து எது வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று தேர்வுகளை செய்கிறது. உங்கள் ஆவிதான் தேவனோடு தொடர்பு கொள்ள உதவும் பகுதி. இருதயம் உங்கள் ஆத்மாவும் ஆவியும் சந்திக்கும் இடத்தில் உள்ளது. இது ஆசைகள், செயல்கள் மற்றும் மனசாட்சிக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை ஆளுகிறது. மாமிசம் என்பது ஆதாமிடமிருந்து சுதந்திரிக்கப்பட்ட பாவ சுபாவம். இது உங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் செயல்பட்டு அதை கரைப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியால் மாத்திரமே மாம்சத்தை ஜெயிக்க முடியும். உங்கள் ஆவியால் மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. இதை உணர்ந்தவர்கள் தான் ஆவியில் எளிமையானவர்கள். அவர்கள் தங்களை தாழ்த்தி பரிசுத்த ஆவியின் உதவியை நாடுவார்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5:3 இயேசு கூறுகிறார். எனவே தூய எண்ணங்களாலும் சுத்தமான மனசாட்சியினாலும் வழி நடத்தும் பரிசுத்த ஆவியானவருக்காக உங்கள் இருதயம் ஏங்கட்டும். ஆமென்.